போகி பண்டிகை மலை கடவுளான இந்திரன் வழிபடுறதுக்காக கொண்டாடப்படுது. இந்திரனுக்கு போகின்னு இன்னொரு நேம் இருக்கிறதும் போகின்னு பேர் வர ஒரு காரணம். இந்த போகி பண்டிகைக்கு பின்னாடி பெரிய ஹிஸ்டரியே இருக்கு. இந்திர பகவானுக்கு நான் கொடுக்குற மலையால தான் விவசாயிகள்லாம் செழிப்பா இருக்காங்கன்னு ஒரு கர்வம் இருக்கும். இதனால கிருஷ்ணன் இந்திரனுக்கு கர்வத்தை குறைக்கணும்னு இந்திரனை வழிபடாதீங்க, கோவர்த்தன மலையை வழிபடுங்கன்னு சொல்லிட்டு ஊர்ல இருக்க எல்லாத்தையுமே சொல்லிடுவாரு. இந்த கோவத்துல இந்திரன் 1 வீக் விடாம மலையை போலயே வச்சிருப்பாரு. பட் கிருஷ்ணன் சுண்டு வரலால கோவர்த்தன மலையை தூக்கி கொடையா பிடிச்சி மக்களை காப்பாத்திருப்பாரு. அதுக்கப்புறம் இந்திரனோட கர்வம் காணாம போயிடும். அவர் கிருஷ்ணன்ட்ட சரண்டர் ஆயிடுவாரு. அதுக்கப்புறமா கிருஷ்ணன் வரம் கொடுத்ததாவும் அதனாலதான் போகி பண்டிகை அன்னைக்கு இந்திரனை வழிபடுறதாவும் நம்பப்படுது. அந்த காலத்துல தேவையில்லாத பொருட்களா எரிச்சாங்க. அதுவும் பொல்யூஷனாக இருக்கிற பொருட்களா பார்த்து எரிச்சாங்க. பட் இப்பெல்லாம் பிளாஸ்டிக் டயர்னு சொல்லிட்டு கண்டதையும் எரிக்கிறாங்க. பழசை எரிக்கணும் புதுசை ஏத்திக்கணுங்கிறதெல்லாம் கரெக்ட் தான். அது தேவையில்லாத திங்ஸ் மட்டும் இல்ல, தேவையில்லாத எண்ணங்கள், தேவையில்லாத கோபம், தேவையில்லாத பேட் ஹாபிட்ஸ் எல்லாமே தான். இந்த ஃபெஸ்டிவல் தமிழ்நாட்டுல மட்டும் இல்லாம இந்தியால இருக்க பல மாநிலங்கள் அண்ட் வேற சில கண்ட்ரீஸ்லயும் கொண்டாடுறாங்க. பட் அதெல்லாம் வேற வேற நேம்ஸ்ல, லைக் குஜராத், ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா, ஜம்மு, இன்னும் பல மாநிலங்கள்ல கொண்டாடுறாங்க. அண்ட் ஸ்ரீலங்கா, தாய்லாந்து, நேபாள், பங்களாதேஷ்னு சில கண்ட்ரீஸ்லயும் கொண்டாடுறாங்க.